guys, welcome back to the channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏட்டனது ஒரு பிரேக் டவுன் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பிரேக் டவுன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காட்டி நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க நம்மளோட சேனலில். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெமோ போஸ்ட் நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவோட பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்ன லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஓவர்லேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போது. ஸோ நான் ஒவ்வொரு பிரேக் டவுன் வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஷன் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதே போல் தான் இது வரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரான்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான பார்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட ட்ரான்ஷன்ஸோட ஐடியாஸ் வரும். அதுக்கப்புறம் இதோட ட்ரான்ஷனோட டுட்டோரியல்ஸும் பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து ரெகுலராக வரும். ஸோ எல்லாமே ஸ்டே டியூன்டாக இருந்து வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒன்றா வந்து பார்க்கலாம் என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே டன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விங் அண்ட் ஆன்சிலேட் தான் பேசிக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஃப்ளிக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனிங் எஃபெக்ட்னு சொல்லாமே. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு பேன் வந்து எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு பேனிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்மூத் எடிட் பண்ணும்போது, லைக் ஒரு சாஃப்ட் எடிட் பண்ணும்போது ஒரு பேனிங் எஃபெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம், லைக் ஒரு வேவ் வார்ப் யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு லென்ஸ் பிளர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ஒரு லென்ஸ் பிளர் வந்து தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் லென்ஸ் பிளர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபேக் ஜூம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு ஃபேக் ஜூம் வந்து அந்த ட்ரான்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் ஜூம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஸ்விங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஆசிலேட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மோஷன் பர். ஓகேவா? ஓகே டன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட், ஒரு இந்த ட்ரான்ஷனுக்கு பேர் என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் இதுக்கு டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் எடிட் குரூப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு ஜூம் இன் ட்ரான்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில். அடுத்து என்ன ஆகுது, ரெண்டு கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிங்கிள் ஆகுது. ஸோ மேலே ஒரு கிளிப், கீழே ஒரு கிளிப், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ட்ரான்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். பேசிக்காக தான் நடந்திருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு, எந்த ஷேப்னாலும் ஆட் பண்ணிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்னு வந்து 3Dயில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த 3D ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குமே டுட்டோரியல் போடுறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு ரீசெண்டாக வந்து நிறைய எடிட்ஸில் பார்த்துருக்கேன் இந்த ஹார்ட் ட்ரான்ஷன்ஸ். ஸோ நல்லா இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ட்ரான்ஷன் வந்து இவ்வளோ தான், சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வில் எஃபெக்ட் நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ செக் பண்ணலன்னா செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் ஸ்லைடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாருமே பண்ணுறதாங்க. ஸோ ஒரு பேசிக்கான காமிக் ஸ்லைட் இது நான் யூஸ் பண்ண காரணம் என்னென்னா, ஒரு அந்த டைம் பார்த்தீங்கன்னா பீட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் காமிக் ஸ்லைடு வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய லேயர்ஸ் வச்சு காமிக் ஸ்லைட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எடிட் குரூப் கொடுத்தேன்னா அவங்க பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக தெரியும், பட் உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கும், நிறைய கிளிப்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். நீங்கள் வந்து சிம்பிளான ட்ரான்ஷன் தான், பட் அது நீங்கள் வந்து மல்டிபிள் கிளிப்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலி இன்ஸ்பயர்ட் பை M77. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அவர் வீடியோ போட்டிருக்காங்க இந்த ட்ரான்ஷனுக்கு. ஓகேங்களா? ஒரு ஃப்ளிப் லேயர் ப்ளஸ் அந்த ஒரு ஓவர்லேயோட வரும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நானுமே வந்து என்னோடய எடிட்டில் யூஸ் பண்ணேன். இந்த ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலி இன்ஸ்பயர்டு ஃப்ரம் M77. ஸோ நீங்கள் அதேமாதிரி போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு ஃபேக் ஜூம். அதுக்கப்புறம் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு காஷியன் பிளர் ஃபேடுன்னு சொல்லலாமா. ஸோ ஒரு காஷியன் பிளர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேடு வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே சாதாரணமாக ஒரு ஃபேட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேடும் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் ஒரு சாதாரண ஃபேடு தான் பண்ணியிருக்கேன், பட் அதில் வந்து ஹை எக்ஸ்போசர் வச்சு ஒரு காஷியன் பிளர் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இதுக்குமே டுட்டோரியல் வந்து போடுறேன், முடிஞ்சால் ப்ரீசெட்டுமே தர்றேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிளானது தான், பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ட்ரான்ஷன் ஸோ எங்கே விட்டோம், காமிக் சைட்.
தென் இந்த காஷியம் பிளர். ஸோ ஓகே, இந்த ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நியூவான ட்ரான்ஷன் சொல்லலாம். ஸோ சாதாரணமாக ஒரு ஜூம் இன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை 3ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், லைக் ஒரு ஃப்ளிப் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளிப் ஆகும் பாருங்கள், ஒரு 3மே ஃப்ளிப் ஆகி அடுத்த லேயர் வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சாதாரணமாக பேக்வர்ட் வந்து ஜூம் அவுட் ஆயிரும். ஸோ இது வந்து எடிட் குரூப் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கும். என்ன பண்ணுறோம்னா ஒரே இமேஜ் இல்லைனா ஒரே வீடியோவை நம்ம வந்து 3 நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் எத்தனை லேயராக ஸ்பிட் பண்ண போகிறீங்களோ அதே போல் நீங்கள் அத்தனை லேயருக்கு வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள், அகைன் ஒன் மோர் டைம் வந்து சொல்கிறேன். ஸோ எந்த இமேஜை நீங்கள் வந்து 3 லேயராக ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களோ அந்த லேயரை 3 டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பேசிக்கான கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் லேயர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள், ஆக்சிஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே செப்பரேட்டாக ஒரு டுட்டோரியல் போகிறேன். ரொம்பவே சிம்பிளானது. இதை வந்து நீங்கள் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நிறையா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யூனிக்கான ட்ரான்ஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரான்ஷன் சொல்லலாங்க. இது கொஞ்சம் ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஜூம் இன் வந்து நடக்குதா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம்ல, ஒரு வைப் ரிவீல் எஃபெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த வைப் ரிவீலே ஆப்போசிட்டில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வைப் ரிவீல் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இதே போல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி நமக்கு வந்து மேக் பண்ணுறத நம்ம அவுட்வேர்ட்ஸ் வந்து பண்ணுவோம். பட் இது வந்து இன்வேர்ட்ஸில் வந்து நமக்கு அந்த வைப் எஃபெக்ட் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேயர் சென்டரில் வர்ற லேயர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளிப் லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இல்லைனா எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் டிஃப்ரென்ஸாக வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்கிறேன். லைக் அந்த ஒயிட் ப்ரிவியூலே கொஞ்சம் இன்வேர்டாக கொண்டு வந்துட்டு பேக்கில் ஒரு இமேஜ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு ஸோ ஒரு ஓவரில் வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாக. ஸோ அதான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த காஷியன் பிளர் ஃபேட் எஃபெக்ட். ஓகேவா, அது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ அந்த லேயர் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட் வந்து மூவ் ஆகும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அலைட் மோஷனில் இருக்கிற எல்லா டுட்டோரியல்ஸ் எல்லாமே என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ஆஃப் செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆஃப் செட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணி லைக் ஒரு கிராஃப் வந்து இதே போல் செட் பண்ணோம்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே போல் இருக்கும். கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கும். சாதாரணமாக வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னா லூப் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே வந்து நான் பண்ணலை. ஓகேவா, ஸோ ஒரு சிம்பிளான எடிட் தான். பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக கொஞ்சம் நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணது. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய கமெண்ட் இந்த வீடியோக்கு வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே எடிட், என்னோடய பர்த்டே நேற்று. ஸோ அந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த எடிட்டோட டுட்டோரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும். அதுலேயுமே ஒரு சூப்பரான ஒரு ஜூம் இன் ப்ளஸ் சேக் இருக்கும். ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த RSMB போடாமல் நான் வந்து அப்லோட் பண்ண வீடியோ தான். ஸோ RSMB போட்டிருந்தால் இன்னுமே ஒரு ஸ்மூத்னஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே எப்படி அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீ பாயிண்ட்டு நான் வந்து இதில் இந்த இதில் பண்ணலை. லைக் மொபைலில் வந்து அதை வந்து பண்ணியிருந்தேன். அது என்னடானா ஃப்ளிக்கர் பார்ஸ். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல அந்த பார்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க நான் எது சொல்கிறேன்ட்டு. ஸோ அந்த ஃப்ளிக்கர் பார்ஸ் டுட்டோரியலும் உங்களுக்கு வரும். அது ரொம்பவே வந்து லைக் அது நீங்கள் வந்து கற்றுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த ஃப்ளிக்கர் பார்ஸ்லாம் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக பண்ணலாம். உங்களோட எடிட்டை வந்து சாதாரணமாக இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே இது நீங்கள் அந்த ஃப்ளிக்கர் பார்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அதே போல் ரொட்டேட்டிங் பார்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே எடிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பஞ்ச் ஆஃப் நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி வந்து நான் கொடுக்குறதுக்கு என்னோடய மேக்ஸிமம் அவுட்புட் வந்து அதாவது என்னோடய மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.